இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு கார சட்னி தான். இது வந்து இட்லி, தோசை, அடை எல்லா விதமான தோசைக்கும் ரொம்ப சூப்பராக இந்த சைட் டிஷ் இருக்கும் நமக்கு. இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இந்த வீடியோவில் வாங்க. வெல்கம் டு சிபி சமையல். ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலில் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து கொடுக்குற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. 5 மினிட்ஸில் அரைக்கக்கூடிய கார சட்னிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் பெரிய வெங்காயமாக 2 எடுத்திருக்கேன். அப்புறம் தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்திருக்கேன். காரத்துக்கேற்ப வரமிளகாய், உப்பு, கொஞ்சமாக புளிப்பு சுவைக்காக புளி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான். இது எல்லாத்தையுமே நம்ம டைரெக்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தண்ணி எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய், உப்பு, புளி சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த விழுதை நம்ம சேர்த்துடலாம். இதை நம்ம கைவிடாமல் 2லேருந்து 3 நிமிஷம் கிளறணும். இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 மினிட்ஸ் சட்னி நம்ம ட்ராவலுக்கெலாம் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம 1 or 2 டேஸ்க்கு நம்ம இந்த சட்னியை நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போனாலும் வீணாகாது. ஏன்னா இதில் எந்த தேங்காயும் இல்லாததுனால ரொம்ப நல்லாவே இருக்கும். இட்லி, தோசை, நம்மளோட கார தோசை, முருங்கைக்கீரை தோசை, முடக்கத்தான் தோசை, எல்லா விதமான தோசைக்கும் இந்த கார சட்னி ரொம்ப சூப்பராக இந்த 5 மினிட்ஸ் சட்னி நம்மளுக்கு இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி நல்லா திக்காகணும், இன்னும் கொஞ்சம் திக்காகணும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லா திக்காயிடுச்சு. நம்ம சேர்த்த எண்ணெயும் லைட்டாக கசிய ஆரம்பிச்சிடுச்சு. இதுதான் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். அவ்வளோதான், நம்மளோட 5 மினிட்ஸ் சட்னி தயாராகிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.